fall asleep during meditation if the room is not clean? What a beautiful question. See, when the room is very clean, I've spoken about this earlier, the energy is very good. Cleanliness gives you a better energy, more positive energy. It gives room for positive energy to come into the place. So when the energy is positive, if you sit and meditate, your meditation will be very good. You will enjoy the meditation without falling asleep. Of course, if there is lack of sleep, then the moment you close your eyes, you might fall asleep. That's a different thing. But if that problem is not there and you sit down to meditate, if the energy of the room is good and positive, meditation becomes more enjoyable and easy also. But supposing the room is filled with a lot of things, unwanted things, not useful things, unwanted things, like you dump things in that room, and in the middle of that you sit and try to meditate, the energy of that room is very confused. Every object generates some energy, it gives out some energy. So when you're sitting there and trying to meditate, it is not going to be easy. The energy is going to be either very low or negative. So whatever positive energy you try to get in meditation is only going to try to clean the room. It's not going to energize, it will not be sufficient to energize you. So if your room is not very clean, probably the meditation can easily get affected. Question ரொம்ப நல்ல கேள்வி இது. இதை பற்றி முன்னையும் நான் பேசியிருக்கேன். அதாவது உட்கார்ந்து தியானம் பண்ணுற அறை சுத்தமாக இல்லைன்னா தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துருமான்னு கேட்குறாங்க. இப்போ அறை ஒரு இடம் சுத்தமாக இருந்தாலே அந்த இடத்தோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப விளக்கமான வீடியோவே நான் போட்டிருக்கேன். அறை நல்லா சுத்தமாக இருக்குது, பளிச்சுன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனம் நல்லா இருக்கும். அப்போ அந்த தியானத்தை நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணுவீங்க, தூங்கிட மாட்டீங்க. ஆழ்ந்த நிலைக்கு போனாலும் தூங்கிட மாட்டீங்க. இப்போ தூக்கமே பத்தாதவங்க உட்காந்து கண்ணை மூடினாங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும், அது வேற விஷயம். நம்ம சொல்றது நார்மலாக காலையில் நம்ம தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ அதுவே அந்த அறை முழுக்க வேண்டாத பொருட்களை போட்டு டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க, தேவையில்லாத பொருட்கள் அல்லது சரியா வேலை செய்யாத பொருட்கள், உடஞ்சி போன பொருட்கள், இதெல்லாம் வச்சிங்கன்னா எனர்ஜி அப்படியே குழப்பமா இருக்கும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்தீங்கன்னா கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு தங்காது, அது அந்த அறையை சரி பண்ணுறதுலேயே போயிடும் அந்த எனர்ஜி. ஸோ டெஃபினட்டாக நம்ம தியானம் பண்ணுற இடம் சுத்தமாக இருந்தால் தியானம் இன்னும் சிறப்பாக இருக்கும்.